கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்குள் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் நமக்கு வேதனையை கூட்டுவதில்லை. சங்கீதம் 109:18 வாசிக்கிறோம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும் என்று பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது நமக்கு கிடைக்கும். நாம் விரும்பாமல் போனால் அது நமக்கு தூரமாக போகும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.